1992ஆம் ஆண்டு நன்னை தங்கை கன்னட படத்தின் மூலம் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமான சௌந்தர்யா 1992ஆம் ஆண்டு ராய்த்து பாரதம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் 1993ஆம் ஆண்டு பொன்னுமணி படம் மூலம் தமிழிலும் அறிமுகமாக தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். அருணாச்சலம் படையப்பா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடித்து பட்டி தொட்டி எங்கும் புகழ் பெற்றார். படங்களில் வாய்ப்புகள் குறைவாக இருந்ததால் சௌந்தர்யா அரசியலில் நுழைய நினைத்தார். இதற்காக அவர் பாஜகவில் சேர்ந்தார். 2004 பொது தேர்தலில் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் பாஜக சார்பில் பிரச்சாரம் செய்ய பெங்களூருவில் இருந்து கரீம் நகருக்கு ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார். அப்போது அவரது ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி சௌந்தர்யாவுடன் சேர்ந்து அவரது சகோதரரும் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நடைபெற்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சௌந்தர்யா கொலை செய்யப்பட்டிருப்பதாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பாக பிரபல தெலுங்கு நடிகர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்துக்குட்பட்ட சத்யநாராயணபுரம் கிராமத்தில் வசிக்கும் எடுரு கட்லா சிட்டிபாபு என்பவர் இந்த சர்ச்சையை கிளப்பியுள்ளார். நடிகை சௌந்தர்யா திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருந்தபோது ஹைதராபாத் ஷம்ஷாபாத்தின் ஜல்லேப்பள்ளியில் 6 ஏக்கர் நிலத்தில் விருந்தினர் மாளிகை கட்டியிருந்ததாக கூறியுள்ளார். அந்த மாளிகையின் தற்போதைய சந்தை மதிப்பு 100 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த விருந்தினர் மாளிகையை தமக்கு விற்கும்படி பிரபல நடிகர் கேட்டதாகவும், ஆனால் சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் மறுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நடிகர் திட்டமிட்டு சௌந்தர்யாவையும் அவரது சகோதரர் அமர்நாத்தையும் கொலை செய்ததாக சிட்டிபாபு குற்றம் சாட்டியுள்ளார். బెంగళూరు నుంచి సౌందర్య గారు అమర్నాథ్ ఇద్దరు వస్తుంటే ఖచ్చితంగా ఆయన హత్య చేయించి ఆ జల్లిపల్లిలో ఉన్న 6 ఎకరాలు అతను ఆక్రమించుకొని అది దాన్ని స్వాధీనపరచుకున్నామంటే బలత్కారంగా అది కక్షపూర్వకంగానే ఆ జల్లిపల్లిలో ఉన్న 6 ఎకరాలని అది ఎట్లాగైనా స్వాధీనం చేసుకోవాలని దాని కన్ను పడి ఖచ్చితంగా కన్ను ఆ జల్లిపల్లిలో ఉన్నటువంటి 6 ఎకరాల మీద పడి ఈ హత్యకు కారణమైనది జల్లిపల్లిలో ఉన్నటువంటి 6 ఎకరాలు. இந்த நிலையில் சௌந்தர்யாவின் கணவர் ரகு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிட்டிபாபு புகாரில் எந்த முகாந்திரமும் இல்லை என தெரிவித்துள்ளார். நடிகர் மோகன் பாபுவை நீண்ட நாட்களாக தங்கள் குடும்பத்திற்கு தெரியும் என்றும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என கூறியுள்ளார். நடிகை சௌந்தர்யா உயிரிழந்து 20 ஆண்டுகள் கடந்த நிலையில் கொலை என கூறி அளிக்கப்பட்டுள்ள புகார் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரை உலகிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.